ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமானை வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா மளிகை கடைக்கு போயிட்டுருக்கிறேன். மளிகை கடைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சின்ன கடை இருக்கும். அப்புறம் ரேராக பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய கடை இருக்கும், சூப்பர் மார்க்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய கடை தான் இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல 2 இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன கன்வீனியன்ஸ் ஸ்டோரு, அதாவது பெட்டி கடை, அது பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பெரிய கடையில் வாங்கினீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்மியாக கிடைக்கும் சின்ன கடைகளை விட. ஏன்னா இங்கே நீங்கள் மொத்தமாக வாங்குறங்காட்டி அது முன்னாடி நிறைய டிஸ்கவுண்ட்டும் வச்சுருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியான விலைக்கு வாங்கிக்கலாம். இங்கே இருக்கிற கடை பேர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கடை பேரும் பார்த்தீங்கன்னா ஆஸ்டா, ஆல்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா லிடிலு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுண்ட்லேண்டு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய கடை, மளிகை கடை. இங்கே மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஜூஸு, அரிசி, பருப்பு, கோதுமை, சிப்ஸு, அப்புறம் டாக் ஃபுட்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கடையில் கிடைக்கும். நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம் அந்த கடையில். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 10 கடை சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. தனித்தனியாக வச்சுருக்க மாட்டாங்க பெரிய கடையில். ஒரு 10 கடை ஒட்டுக்க வச்சுருப்பாங்க. ஏன்னா 10 கடைக்கு சேர்த்த மாதிரி ஒரு கார் பார்க்கிங் முன்னாடி விட்டுட்டு அந்த 10 கடை பார்த்திங்கன்னா அதை சுற்றி கார் பார்க்கிங் சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் போயிட்டுருக்கிறேன். உங்களுக்கு அதை காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. இவர் தான் என் ஃப்ரெண்டு. இவர் நான் தான் பார்த்திங்கன்னா இப்போ கடைக்கு போயிட்டுருக்குறோம். இதுதான் பார்த்திங்கன்னா போகிற வழியில் தான் கொஞ்சம் இது மாதிரி அங்கேயும் குப்பையாக கிடக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டர். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரோட்டில் நீங்கள் இந்த மாதிரி குப்பையை பார்க்கலாம். சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருக்கா இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை பார்த்திங்கன்னா குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. இது சிட்டி அவுட்டருங்காட்டி பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தாட்டி தான், அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரோடு அந்தளவுக்கு மோசம், ரொம்பவே நல்லாவும் இருக்கும் ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே கார். யாருமே பார்த்தீங்கன்னா சைக்கிளே நீங்கள் பார்க்க முடியாது, பைக்கையும் பார்க்க முடியாது. ஃபுல்லாக காரு, வேனு மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அந்த குளிர் நீங்கள் வண்டியெலாம் ஓட்ட முடியாது, கார் மட்டும் தான் ஓட்ட முடியும். காருக்குள்ளே கொண்டு ஹீட்டரை போட்டுட்டு வந்துடுவாங்க. ஓகே, நம்ம இப்போது கடைக்கு சேர்ந்தாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா கடையோட பேக்ரவுண்ட், பின்னாடி பேக் சைடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட்டு. மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் வர மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிருந்தோம் வீட்டிலேருந்து. ஸோ அப்படியே வந்தால் பார்த்திங்கன்னா இந்த வழியே வந்துடலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்தாச்சு கடைக்கு. இப்போ நீங்கள் எத்தாவில் பார்த்தா தெரியும், 4-5 கார் தெரியும் பார்த்திங்களா. இதான் பார்த்திங்கன்னா பார்க்கிங். அந்த இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் காமிச்சா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா. இந்த எல்லா கடைக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கிங் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கார்டு. இது மாதிரி நீங்கள் நிறைய பொருள் வாங்கினா இதை இழுத்துட்டு கொண்டு போய் உள்ளே போயிட்டு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்டு நாம் எடுக்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இழுத்தா வராது. ஸோ பார்த்தீங்கன்னா காயினை உள்ளே போடுறோம். உள்ளே போட்டு இன்னும் வர மாட்டீங்க. நானே பார்த்தீங்கன்னா முதல் தடவை மாதிரி காயின் போடுறேன். என்ன இருக்குது, காயின் போட்டாச்சு, இழுத்தாச்சு. ஓ, இங்கே என்னமோ இருக்குது. காயின் போட்டாச்சு. ஓ, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கார்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்களை எடுத்துட்டுக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பயங்கரமாக போகுது. உள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதி அப்டேட் பண்ணுறேன்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்ஷன், இதெல்லாம் ஃப்ரூட் செக்ஷன். நம்ம ஊர் கத்திரிக்காய் நினச்சதுக்கு நம்ம கத்திரிக்காயே இல்லை, வித்தியாசம் ஒன்றும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சாமானும் வாங்கியாச்சு. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கார்டை நாம் தள்ளிட்டு இந்த காயின் எடுக்க போகிறோம். காயின் எப்போ எடுக்கிறது, எங்கே தள்ளுறது? இப்போ பார்த்தீங்கன்னா தள்ளியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, காசு எடுத்தாச்சு.